அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் சென்ற வகுப்பிலே முதல் வகையான ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடிய 19 எழுத்துக்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் 2ஆம் மற்றும் 3ஆம் வகையை சார்ந்த எழுத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப 2ஆம் வகையை சார்ந்த எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய சட்டம் என்பது இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் 6 எழுத்துக்கள் ஆகும். அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. இந்த 6 எழுத்துக்களும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கும் ஹபருக்கும் அமல் செய்யும். என்ன அமல் செய்யும் அப்படின்னா, இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் கொடுக்கும். இதனுடைய பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்ன அன்ன ரெண்டுக்குமே நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கப்படும். கஅன்ன என்பது நிச்சயமாக டேஸ், அதுல சிங்கத்தை போல, மனிதனை போல அப்படின்ட்டு வரும். இப்போ நிச்சயமாக போல அப்படிங்கிற அர்த்தத்தை கஅன்ன என்பது கொடுக்கும். லாக்கின்ன என்பது மாறாக அல்லது ஆனால் என்ற பொருளை தரும். லைத்த, லஅல்ல ரெண்டுமே ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, லைத்த என்பது சாத்தியமற்ற விஷயத்தை ஆதரவு வைப்பது. உதாரணமாக, நான் இளைஞனாக மாற வேண்டுமே, எனது பள்ளி பருவம் திரும்ப வேண்டுமே. அப்போ பள்ளி பருவத்தை நான் ஆதரவு வைக்கிறேன், அது நடக்குமா? சாத்தியமா? சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படி சாத்தியம் இல்லாத ஒன்றுக்கு லைத்த என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். லஅல்ல என்பது இதுவும் ஆதரவு வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் சாத்தியமுள்ள விஷயத்தை ஆதரவு வைப்பது. உதாரணமாக, நான் ஆலிமாக மாற வேண்டுமே. இப்ப நீங்க எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறீங்க. ஒரு நல்ல மாஹிரான, கை தேர்ந்த, தக்வா இறைச்சம் உள்ள ஆலிமாக மாற வேண்டுமேன்னு ஆதரவு வைக்கீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நடக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக அதனை சாத்தியமாக்க முடியும். ஆக சாத்தியமுள்ள விஷயத்துக்கு ஆதரவு வைப்பதற்கு நாம் லஅல்ல என்ற வார்த்தையை புழங்குவோம். ஆக இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் எழுத்துக்கள் மொத்தம் 6. அவை என்னென்ன அப்படின்னா, இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. இப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இன்ன, அன்ன ரெண்டுக்குமே நிச்சயமாகங்கிற பொருள் தானே வருது. அப்புறம் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பது? எந்த இடத்துல இன்னன்னு சொல்றது, எந்த இடத்துல அண்ணன்னு சொல்றது? இப்போ இங்க நம்ம கொடுத்திருக்கிறோம் ஹரக்கத்து. இப்போ பின்னால் படிக்கக்கூடிய அரபு கிதாபாத்துகள்ல என்ன செய்யாது, ஹரக்கத் இருக்காது. அப்ப எப்படி நாம இன்னவா அன்னவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பைத் மாதிரி ஒரு இது இருக்குது. இதை நீங்க மனனம் செஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துல இன்னங்கிறத பயன்படுத்தணும், எந்த இடத்துல அன்னங்கிறத பயன்படுத்தணுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம். அதாவது கால, யகூலு, கவுலு அப்படின்ட்டு கவுலு சார்ந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா, அதே போல கசம் சத்தியம் சார்ந்த வார்த்தைகள் வந்தது அப்படின்னா, அதே போல ஆரம்பத்தில் ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த 3 நிலைகளிலும் இன்னவாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்ன என்றுதான் புழங்க வேண்டும், அன்ன என்று சொல்லக்கூடாது. இங்கதான் இன்ன போட்டிருக்கத உஸ்தாதுனா இங்க போட்டிருப்பாங்க. நீங்க பின்னால் படிக்கக்கூடிய ஃபிக்ஹ் கிதாபுகள்லயோ ஹதீஸ் கிதாபாத்துகள்லயோ அங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ கால, கவுலு இது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னாடி வருது, கசம் சத்தியம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னாடி வருது, இல்ல வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல வருது அப்படின்னா நீங்க இன்ன என்று அதை படிக்க வேண்டும். இது அல்லாம நடுவுல வந்துச்சு அப்படின்னா, இல்ல வன்ன, இல்மு, வன்ன, யதுன்னு இது போன்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி இல்மு, யஅலம், இல்மு, அலிம, யஅலமு, யஅலம் இது போன்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி இப்படி அலிஃபும் ஷத்துடைய நூனும் வந்துச்சு அப்படின்னா நீங்க அன்னன்னு படிக்கணும், இன்னன்னு படிக்க கூடாது. புரியுதா? அப்போ கவுலு, கசம், ஆரம்பம் இந்த 3 நிலைகளிலும் அலிஃபும் ஷத்தாவுடைய நூனும் வந்துச்சுன்னா நீங்க இன்னன்னு படிக்கணும். வன்ன, இல்மு அந்த வாக்கியத்தினுடைய நடுவுல வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இன்னன்னு படிக்க கூடாது, அன்னன்னு படிக்கணும். ஆக இந்த ஒரு சின்ன பைத்தை நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், வன்ன இல்மு நடுகிலும் அன்னவாம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த 6 எழுத்துக்கள் இருக்கின்றது அல்லவா? இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல இந்த 6 எழுத்துக்களுக்கும் இன்ன அஹ்வாத்துஹா என்று பெயர் சொல்லப்படும்.
இன்ன வாஹ்வாதுஹா, இன்ன மற்றும் அதனுடைய சகோதரிகள். அதே போல இந்த 6 எழுத்துக்களுக்கு அல் ஹுரூஃபுன் நாசிஹா என்றும் சொல்லப்படும். அது என்ன நாசிஹா? நாசிஹான்னா மாற்றுவதுன்னு அர்த்தம். என்ன மாற்றுவது? இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஜும்லா இஸ்மியாவில் நுழைந்து அதனுடைய சட்டத்தை மாற்றிவிடும். இப்போ உதாரணமா ஜும்லா இஸ்மியா எப்படி இருக்கும்? ஜெய்துன் காயிமுன் அப்படின்னு இருக்கும். கரெக்ட்டா? அப்போ ஜெய்துன் என்பது முபத்ததான்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட். காயிமுன் என்பது ஹபர், பிரிடிகேட். அதை பற்றி செய்தி. அப்போ அந்த ஜெய்துன் காயிமுன் என்ற ஜும்லா இஸ்மியாவில், அதாவது நாமினல் சென்டென்ஸ், பெயர்ச்சொல் வாக்கியத்தில் இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு நுழைந்து அந்த முபத்ததா ஹபர் என்ற சட்டத்தை மாற்றி என்ன செஞ்சிரும் அப்படின்னா, ஜெய்த வந்து முபத்ததான் சொல்லாது, இன்னவுடைய இஸ்மு அப்படின்னு மாற்றிடும் தர்கீப. ஜெய்துன் காயிமுனுக்கு முன்னாடி இந்த இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தல அல்ல இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, அப்போ ஜெய்துன என்ன செய்ய மாட்டோம்? முபத்ததான்னு சொல்ல மாட்டோம். இஸ்மு இன்ன, இஸ்மு அன்ன, இஸ்மு க அன்ன, இஸ்மு லாக்கின்ன அப்படின்னு சொல்லுவோம். அதே போல காயிமுன் என்பத முபத்ததாவுடைய ஹபர்னு சொல்லாம, காயிமுன் என்பது ஹபர் இன்ன, ஹபர் அன்ன, ஹபர் லாக்கின்ன, அங்க எந்த எழுத்து வந்திருக்கோ அதனுடைய ஹபர் அப்படின்னு மாத்துருவோம். ஆக ஒரு முபத்ததா ஹபரை தன்னுடைய இஸ்மாகவும் தன்னுடைய ஹபராகவும் சட்டத்தை மாற்றுறது இல்லையா? அதனால தான் ஹுரூஃபுன் நாசிஹா, மாற்றக்கூடிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அது மட்டும் இல்லாம அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபஅல், ஃபஅலை கொண்டு ஒப்பான எழுத்துக்கள் என்றும் இதனை சொல்லப்படும். ஏன்னா ஒண்ணு இது 3 எழுத்துக்களாக இருக்கும். நல்லா பாருங்க, இன்ன அன்ன க அன்ன 3 எழுத்துக்கள் அல்லது 4 எழுத்துக்கள் உடைய மாதியான ஃபெயலுக்கு ஒப்பானதாக இருக்கும். இன்னொன்னு என்ன, மாதியான ஃபெயல் எப்படி ஃபத்ஹாவின் மீது மப்னியோ அதே போல இந்த 6 எழுத்துக்களுமே ஃபத்ஹாவின் மீது மப்னியாக இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில ஃபெயலுக்கு ஒப்பான எழுத்துக்கள் என்றும் இந்த 6 எழுத்துக்களுக்கு சொல்லப்படும். ஆக இன்ன அஹ்வாத்துஹா நீங்க சொல்லுங்க, இன்ன வ அஹ்வாத்துஹாவை சொல்லுங்க அப்படின்னா நீங்க சொல்ல தெரியணும். அல் ஹுரூஃபுன் நாசிஹாவை சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்ல தெரியணும். அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபஅல்னா என்ன அப்படின்னு சொன்னா இந்த 6 எழுத்துக்களையும் நீங்க சொல்ல தெரியணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தர்கீபுக்கு போவோம். இதனுடைய தர்கீப் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இன்ன என்பது ஹர்ஃபுன் நாசிஹுன், மாற்றக்கூடிய அந்த சட்டத்தை, முபத்ததா ஹபர் என்ற சட்டத்தை மாற்றக்கூடிய எழுத்து. முஷப்பஹத்துன் பில் ஃபஅல், ஃபஅலுக்கு ஒப்பான எழுத்து. வ ஹர்ஃபுன் நாசிபுன், நஸபு செய்யக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஜெய்தன் என்பதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, முபத்ததான்னு சொல்லாம இஸ்மு இன்ன, இது வந்து இன்னவுடைய இஸ்மு. காயிமுன் என்பதற்கு ஹபர் இன்ன, இன்னவுடைய ஹபர் என்று தர்கீப் சொல்லணும். இப்படிதான் இந்த இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தல அல்ல என்பதற்கு நாம தர்கீப் வைக்கணும். சரி, இதையே கூட கொஞ்சம் விவரமா அழகாக்கி பேசலாம். ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஆனா ஒரு சிலர்ட்ட அதே மெசேஜ குடுத்தீங்கன்னா, அப்படியே நீட்டி அழகாக்கி 10 நிமிஷம் பேச வேண்டியத 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் அப்படி அழகாக்கி ஆர்வத்தோட கேட்கிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதே போல இப்போ இது வந்து ஷார்ட்டா தர்கீப் சொல்றது. இன்ன வந்து ஹர்ஃபுன் நாசிஹ் முஷப்பஹத்துன் பில் ஃபஅல் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஜெய்துன்ங்கிறது இஸ்மு இன்ன, காயிமுன்ங்கிறது ஹபர் இன்ன என்று சொல்வத இன்னும் கொஞ்சம் அழகாக்கி நீட்டி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்க பாருங்க. இதே தர்கீப் தான் இன்னும் கொஞ்சம் அழகாக்கி எக்ஸ்ட்ராவா வார்த்தைகளை சேர்த்து சொல்றது. இன்ன என்பது ஹர்ஃபுன் நாசிஹுன் முஷப்பஹத்துன் பில் ஃபஅலி மப்னியுன். இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஹர்ஃபுகள் அனைத்தும் மப்னியானது. அப்ப மப்னியுன் அலல் ஃபத்ஹதி அப்படின்னு சொல்லலாம். ஃபத்ஹாவின் மீது மப்னி. ஜெய்தன் என்பது இஸ்மு இன்னன் மட்டும்தான் அங்க புழங்கணும். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும் அப்படின்னா மன்சூபும், நசபு செய்யப்பட்டது. இன்ன என்ற ஆமிலால் நசபு செய்யப்பட்ட எழுத்து வார்த்தை. வ அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து, ஒரே விஷயம் தான், இஸ்மு இன்ன மன்சூபுன் தான். அப்ப ஃபத்ஹாவுடைய அடையாளம் எது அப்படின்னா அந்த ஃபத்ஹா, இந்த ஃபத்ஹத்தேன் இருக்குல்ல, இதுதான். அவ்வாஹிரத்து, கண்ணா வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஃபத்ஹா தான் வாஹிரத்து அப்படின்னா வெளிப்படையாக. அலா ஆஹிரிஹி, அந்த வார்த்தையினுடைய ஆஹிரிஹி அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய கடைசியின் மீது, வாஹிரத்து அப்படின்னா வெளிப்படையாக இருக்கக்கூடிய
இந்த ஃபதஹா தான் இதனுடைய நஸ்புடைய அடையாளம். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இது நசபு செய்யப்பட்டதுதான். இருந்தாலும் கொஞ்சம் அழகாக்கி, கொஞ்சம் நீட்டி, நிதானமா எனக்கும் நல்ல அரபி தெரியும், எனக்கும் இந்த இலக்கணம் தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் இழுத்து அடிச்சு சொல்றது. சரியா? எப்போதுமே ஒரே வார்த்தையில சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது. அதே இத ஒரு 10 வார்த்தையா சேர்த்து அழகாக்கி சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே ஏதோ புதுசா ஏதோ சொல்றாரு போலுக்கு அப்படின்ட்டு ரொம்ப இதா பார்ப்பாங்க, கேட்பாங்க. அந்த அடிப்படையில இஸ்மு இன்ன என்று ஷார்ட்டா சொன்னாலும் தப்பு கிடையாது. அதையே கொஞ்சம் விவரிச்சு இஸ்மு இன்ன ஜெய்தன் என்பது இஸ்மு இன்ன மன்சூபுன் ஏன்னா நசபு பட்டதாக தானே இருக்குது. இன்னவால நசபு செய்யப்பட்டது. அப்ப நசபுடைய அடையாளம் எது அப்படின்னா அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபதஹத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. அதனுடைய கடைசியில் இந்த ஜெய்தனுடைய கடைசியில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஃபதஹா தான் இந்த நஸ்புடைய அடையாளம். காயிமுன் என்பது ஹபரு இன்ன உடைய ஹபரு மர்ஃபு ரஃபால் செய்யப்பட்டது. காயிமுன் என்பது ரஃபால் செய்யப்பட்டது. அப்போ ரஃபவுடைய அடையாளம் என்னது? அலாமத்து ரஃபைஹி அதனுடைய ரஃபுடைய அடையாளம் ஆகிறது அவ்வம்மத்துல் லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. இதனுடைய கடைசியில் இந்த காயிமுன் என்ற வார்த்தையினுடைய கடைசியின் மீது வெளிப்படை லாஹிரத்து அப்படின்னா வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வம்மா தான் அந்த ரஃபவுடைய அடையாளம். இந்த இதை ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இன்ன ஹர்ஃபு நாசிஹ் முஷபதுன் பில் ஃபஅல் நாசிபுன் அப்படின்னு சொல்லிடலாம். ஜெய்தனுக்கு வந்து இஸ்மு இன்னன்னு ஷார்ட்டா சுருக்கமா சொல்லிடலாம். காய்முன் என்பதற்கு ஹபர் இன்னன்னு சொல்லலாம். இது தப்பு கிடையாது. அதே இதை கொஞ்சம் விவரிச்சு நானும் நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கும் நல்ல அரபு தெரியும், அரபுல 4 விஷயங்கள் தெரியும் அப்படின்ட்டு எடுத்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் விவரமா ஜெய்தன் என்பது இஸ்மு இன்ன மன்சூபுன் அது நசபுடைய நிலைமையில இருக்குது. இந்த இன்னவால் நசபு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அலாமத்து நசுபிஹி அந்த நசுபுடைய அடையாளமாகிறது. அல் ஃபதஹத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி அதனுடைய கடைசியில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபதஹாவாகும் அப்படின்ட்டு கொஞ்சம் விவரமாக சொல்றதும் தப்பு கிடையாது. எப்போதுமே கொஞ்சம் விவரமா சொன்னீங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் விவரமான ஆள் போலுக்கு அப்படின்ட்டு 4 பேர் நம்புவாங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கும் அரபு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபும் செய்யும் எதிர்மறை அர்த்தம் கொண்ட நஃபினாலே எதிர்மறை அர்த்தம். இல்லை, செய்யவில்லை, உட்காரவில்லை, நிற்கவில்லை அப்படின்ட்டு எழுத்துக்கள் அது 2 இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா மா லா இது 2க்குமே வந்து இல்லை அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கும். சரி, இதற்கு எப்படி தர்கீப் செய்யறது அப்படின்னா மா வந்து ஹர்ஃபு நஃபியின் நஃபியுடைய எழுத்து. நஃபினா இல்லை என்று எதிர்மறை அர்த்தம் கொடுக்கக்கூடிய எழுத்து. நாசிஹுன்னா அந்த முபுத்ததா ஹபர் என்ற சட்டத்தை என்ன செய்யும்னா இதுவும் வந்து நாசிக் தான். எப்படி அண்ணன் வந்து முப்ததா ஹபரை வந்து தனக்கு இஸ்மாவும் ஹபராவும் ஆக்கிக் கொள்ளுதோ அதே போல இந்த மாவும் லாவும் கூட என்ன செஞ்சிடும் இந்த முப்ததா ஹபரை தனக்கு இஸ்மாகவும் அந்த ஹபரை வந்து தனக்கு ஹபராகவும் மாற்றிக்கொள்ளும். ஆக இதுவும் நாசிக் மாற்றக்கூடியது, முப்ததா ஹபரினுடைய சட்டத்தை மாற்றக்கூடியது. மப்னியுன் அல சுக்கூனி சுக்குனின் மீது மப்னி எங்க மீமுக்கு ஃபத்தஹா தானே இருக்குது. அது எப்படி சுக்குன் மீது மப்னின்னு சொல்றாங்க அப்படின்னா முதல் எழுத்தை பார்க்கக்கூடாது, கடைசி எழுத்து அலிஃபு. அலிஃபுக்கு என்ன இருக்குது? ஹரக்கத்தே இல்லை. ஹரக்கத்து இல்லை அப்படின்னா சுக்குன் அப்படின்னு அர்த்தம். மப்னியும் அல சுக்குனி சுக்கூனின் மீது மப்னி. இப்போ ஹர்ஃபு நஃபியின் நாசிகன்னு சொன்னாலே போதும், ஹர்ஃபு நஃபியின் மட்டும் சொன்னாலே ஷார்ட்டாக போதும். இதை கொஞ்சம் விவரிச்சு நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கும் நல்ல 4 விஷயம் தெரியும் அப்படின்ட்டு விவரமாக சொல்றதுக்காக வேண்டி நாசிஹுன் மப்னியும் அல சுக்குனி சுக்குனின் மீது மப்னி அப்படின்னு சொல்றது. ஜெய்துன் என்பது அண்ணன் என்ன செய்யும்? இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும். இந்த மாலா இந்த 2 என்ன செய்யும்? அப்படியே ஆப்போசிட். இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யும். அந்த அடிப்படையில் பாருங்க, ஜெய்துன் என்பது இஸ்மு மாவுடைய இஸ்மு. லா வந்துச்சு அப்படின்னா இஸ்மு லான்னு சொல்லிக்கணும். சரியா? மர்ஃபு ரஃபல் செய்யப்பட்டது. இந்த மா வந்து என்ன செய்யுது? இதற்கு ரஃபல் செஞ்சிருக்குது, ரஃபல் செய்யப்பட்டது. மஅமூல் ஆமில் மஅமூல். அலாமத்து ரஃபீஹி அந்த ரஃபனுடைய அடையாளம் ஆகிறது. அலாமத் அப்படின்னா அடையாளம். ரஃபீஹி அதனுடைய ரஃபவுடைய அடையாளம் ஆகிறது அவ்வம்மத்துல் லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. அவ்வம்மத்துல் லாஹிரத்து அலா ஆஹிரிஹி அதனுடைய கடைசியில் இந்த ஜெய்துன் என்ற வார்த்தையினுடைய கடைசியின் மீது லாஹிரத்து வெளிப்படையாக கண்ணால் பார்க்க முடிகின்ற இந்த வம்மா தான்
அதனுடைய ரஃபுடைய அடையாளம். சும்மா அடிச்சு விடுறதுதான் பீலா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. காயிமன் என்பது ஹபருமா, எப்படி ஷார்ட்டா முடிச்சா போதும். இன்னும் கொஞ்சம் நீட்டி அடிக்கணும் அப்படின்னா மன்சூபுன், நசபு செய்யப்பட்டது. வ அலாமத்து நஸ்பிஹி, இந்த நஸ்புடைய அடையாளம் ஆகிறது அல் ஃபத்ஹத்து அவ்வாஹிரத்து அலா ஆஹிரிஹி, அந்த வார்த்தையினுடைய கடைசியின் மீது வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபதஹா தான் அந்த அதனுடைய நஸ்பினுடைய அடையாளமாகும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் விவரிச்சு என்ன செய்யலாம், நீங்க தர்கீப் சொல்லலாம். வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அந்நவு சானி, இரண்டாவது வகை. அந்நவு சானி இரண்டாவது வகையாகிறது. ஹுரூஃபுன், சில எழுத்துக்களாக இருக்கும். தன்சிபுல் இஸ்ம வ தர்ஃபவுல் ஹபர, இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யக்கூடிய சில எழுத்துக்களாகும். வஹிய, அவைகள். இப்படி இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யக்கூடிய அந்த எழுத்துக்களாகிறது சித்தத்துன், மொத்தம் 6ஆக இருக்கும். அவை என்னென்ன? இன்ன, அன்ன, கஅன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. சரியா? சரி. இப்போ இன்ன, இன்ன அப்படின்னா இன்ன அன்ன ரெண்டுக்குமே வந்து நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தம் கொடுப்போம். இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். அருளாளனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹ் நிச்சயமாக இருக்கிறான். இப்ப இதுல என்ன சட்டம் பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹு கஃபூருன் அடிக்கோடிட்டு பார்த்துருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ இதுல வந்து இன்ன வந்து ஹர்ஃபு நாசிபின், அல்லாஹ் வந்து இஸ்மு இன்ன, கஃபூருன் என்பது இந்த இன்னவுடைய ஹபரு. இப்போ இன்னவுக்கு வந்து ஹர்ஃபு தஅக்கீத் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நம்பர் எடுத்து கீழே பாருங்களேன், 8 8 கீழே எடுத்து பாருங்க. இன்னல்லாஹ இலஹ், இலஹ் அப்படின்னா இலா ஆஹிரிஹின்னு அர்த்தம். சரியா? இன்னல்லாஹ இப்போ 8. இன்ன ஹர்ஃபு தஅக்கீத், உறுதியை கொடுக்கக்கூடிய ஹர்ஃபு, உறுதிப்படுத்தக்கூடிய ஹர்ஃபு அப்படின்னு சொல்லலாம். இன்னவுக்கு வந்து ஹர்ஃபு தஅக்கீத் என்று சொல்லலாம். அல்லாஹு என்பது இஸ்மு இன்ன மன்சூபுன், கஃபூருன் கபர் இன்ன மர்ஃபூன். இப்போ இன்ன என்பது ஹர்ஃபு தஅக்கீத் வ ஹர்ஃபு நாசிப் வ ஹர்ஃபு நாசிக் வ ஹர்ஃபு முஷப்பஹத்துன் பில் ஃபஅல். இன்னும் கொஞ்சம் அடிச்சு விடணும் அப்படின்னா மப்னியுன் அலல் ஃபத்ஹதி. அல்லாஹ் என்பது இஸ்மு இன்ன அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல நீட்டி சொல்லணும் அப்படின்னா மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்துல் லாஹிரத்து அலா ஆஹிரிஹி அப்படின்னு சொல்லலாம். கஃபூருன் என்பது கபர் இன்ன அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்லணும் அப்படின்னா மர்ஃபூஉன், கபர் இன்ன மர்ஃபூஉன், இது ரஃபா செய்யப்பட்டது. அப்ப ரஃபுடைய அடையாளம் எது? இதனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய இந்த வெளிப்படையான தம்மா தான் இந்த ரஃபுடைய அடையாளம். அது அரபியில எப்படி சொல்றது? அலாமத்து ரஃபிஹி அவ்வம்மத்துல் லாஹிரத்து, வெளிப்படையான தம்மா அலா ஆஹிரிஹி, அதனுடைய கடைசியில், இந்த கஃபூர் என்ற வார்த்தையினுடைய கடைசியில். ரஹீம் என்பது இதனுடைய மௌசூப் சிஃபத்தாக அமையும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அன்ன. அன்ன வந்து அலிம்து அன்ன ஸைதன் முன்தலிகன், அலிம்து நான் அறிந்தேன், அன்ன நிச்சயமாக, ஸைதன் ஸைதாகிறவன், முன்தலிகுன் நடக்கக்கூடியவனாக நான் அறிந்தேன். இப்ப இதுல எப்படி தர்கீப் சொல்றது? இப்போ இங்க வந்து அன்ன ஸைதன் முன்தலிகன் தான். அலிம்து என்பது ஃபஅல், தமீர் ஃபாயில், ஃபாயில் வந்து இதுல மறைஞ்சிருக்குது. அன்ன வந்து ஹர்ஃபு நஸ்பின் அப்படின்னு சொல்லலாம், நசபு செய்யக்கூடிய எழுத்து. ஹர்ஃபு நாசிகின், நாசிக் இந்த முப்ததா ஹபர் என்ற சட்டத்தை மாற்றக்கூடிய எழுத்து. ஹர்ஃபுன் முஷப்பஹத்துன் பில் ஃபஅல், ஃபஅலுக்கு ஒப்பான எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா ஹர்ஃபு தஅக்கீத் என்று சொல்லலாம். எப்படி இன்ன வந்து ஹர்ஃபு தஅக்கீத் சொல்றோமோ அதே போல அன்னவையும் ஹர்ஃபு தஅக்கீத் சொல்லலாம். இந்த 9 எடுத்து பாருங்க. 9 கீழே எங்க இருக்குது பாருங்க, இந்த இருக்கு, கடைசியில இருக்குது. இன்ன ஸைதன் இலஹ், இலஹ் அப்படின்னா இ அலிஃப் லாம் ஹா, இது வந்து இலஹ் அப்படின்னு சொல்றோம், இலா ஆஹிரிஹி. அதுல வந்து இன்ன ஹர்ஃபு தஅக்கீத், அது வந்து ஹர்ஃபு தஅக்கீத் என்றும் சொல்லலாம். ஸைதன் என்பது இஸ்மு இன்ன மன்சூபுன், நசபு செய்யப்பட்டது. முன்தலிகுன் என்பது கபர் இன்ன மர்ஃபூஉன். இன்னும் கொஞ்சம்
எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அன்ன ஹர்ஃபு தாக்கீதின் மப்னியின் அலல் ஃபதஹதி, ஜெய்தன் இஸ்மு இன்ன மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது, வ அலாமத்து நஸ்பிஹி அந்த நசபுடைய அடையாளமாகிறது அல் ஃபதஹத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி அதனுடைய கடைசியில் உள்ள வெளிப்படையான ஃபதஹாவாகும். முன்தலிகுன் என்பது ஹபரி இன்ன மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டது, வ அலாமத்து ரஃபீஹி அதனுடைய ரஃபுடைய அடையாளமாகிறது அவ்வம்மத்துல் லாஹிரத்து வெளிப்படையான இந்த வம்மா, அலா ஆஹிரிஹி இந்த முன்தலிகுன் என்ற வார்த்தையினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய இந்த வெளிப்படையான வம்மா தான் ரஃபாவுடைய அடையாளம் அப்படின்ட்டு கொஞ்சம் அழகாக்கி சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கஅன்ன, கஅன்ன என்பது போல, கஅன்ன ஜெய்தன் நிச்சயமாக ஜெய்தாகிறவன் சிங்கத்தை போல இருக்கிறான், கஅன்ன ஜெய்தன் அசதுன். இப்போ எப்படி இன்ன அன்னக்கு ஹர்ஃபு தாக்கீத் சொல்றோமோ அதே போல கஅன்னவுக்கு ஒரு பேர் இருக்கு. இது இந்த 10 எடுத்து பாருங்களேன், அதுல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 10 எங்க இருக்கு, இந்த இருக்குது. கஅன்ன இலஹ், கஅன்னல இருந்து கடைசி ஆகிறது. கஅன்னவும் வந்து ஹர்ஃபு தாக்கீத் தான், தஷ்பீஹி, தஷ்பீஹ்னா ஒப்புவமை செய்வதை கொண்டு, இதை போல இருக்கிறான் அதை போல இருக்கிறான் ஒப்பாக்குவதில் இருக்கு இல்லையா, ஒப்பாக்குவதுடனே தாக்கீதுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து. இன்னவ ஹர்ஃபு தாக்கீத் மட்டும் கொடுப்போம், ஏன்னா நிச்சயமாகங்கிற அர்த்தத்தை கொடுப்போம். ஆனா கஅன்ன என்பது ஹர்ஃபு தாக்கீது தஷ்பீஹி, தஷ்பீஹ்னா ஒப்புவமை கொடுப்பதுடன் தாக்கீதுனுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். வஹர்ஃபு நஸ்பின் நசபு செய்யக்கூடிய எழுத்துன்னு சொல்லலாம். வஹர்ஃபு நாசிஹின் அந்த சட்டத்தை மாற்றக்கூடிய முப்ததா ஹபருடைய சட்டத்தை மாற்றக்கூடிய எழுத்து. ஹர்ஃபு முஷப்பஹத்துன் பில் ஃபஅல், ஏன்னா மாதியான ஃபஅல் 3 எழுத்தாகவும் இருக்கும், 4 எழுத்தாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் 4 எழுத்துல இருக்குது, ஃபதஹான் மீது மப்னியாவும் இருக்குது. கஅன்ன ஜெய்தன் அசதுன், ஜெய்தன் என்பது இஸ்மு இன்ன, இன்னவுடைய இஸ்மாகும். அசதுன் என்பது ஹபரி இன்ன, இப்படி ஷார்ட்டா சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய்தன் இஸ்மு இன்ன, என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி பழகுங்க. மன்சூபுன் அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து ஸாஹிரத்து அலா ஆஹிரிஹி. அசதுன் என்பது ஹபரி இன்ன, ஹபர் கஅன்ன, இன்ன கிடையாது, ஹபர் கஅன்ன மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டது, வ அலாமத்து ரஃபீஹி அவ்வம்மத்து ஸாஹிரத்து அலா ஆஹிரிஹி. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்களேன், இன்ன அன்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எந்த இடத்துல இன்ன சொல்லணும், எந்த இடத்துல அன்ன சொல்லணும். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம். இப்போ இந்த இடத்துல ஆரம்பம் வந்து இருக்குது, ஆரம்பத்துல இது வந்திருக்கிறதுனால இன்னன்னு சொல்லணும். ஏன்னா இங்க வந்து ஹரக்கத் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹரக்கத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹரக்கத்து இல்ல அப்படின்னா எப்படி நீங்க இன்னன்னு சொல்லுவீங்களா, இது அண்ணன்னு சொல்லுவீங்களா? கவுலு கசம் ஆரம்பத்திலும், அப்போ அந்த பைத்து ஞாபகம் வச்சுக்கணும். கவுலு கசம் ஆரம்பத்திலும் இன்னவாம், வண்ண இல்மு நடுகிலும் அன்னவாம். அப்போ இது ஆரம்பத்தில் இருக்குது, அப்போ இன்னன்னு தான் சொல்லணும். வண்ண இல்மு நடுகிலும் அன்னவாம். இப்போ இல்மு சம்பந்தமா அலிம அப்படிங்கிற ஃபைல்ல வந்திருக்கு, அந்த சர்ஃப்ல வந்திருக்கு. இல்மு அப்படின்னா அலிம யஅலமு யஅலம், அந்த சர்ஃப்ல ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு அதனை தொடர்ந்து வரும் பொழுது அன்னன்னு சொல்லணும். இப்போ லன்ன இல்மு, இல்முக்கு அப்புறம் வந்திருக்குது. இல்மு அதனுடைய சகோதரிகள் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃப்ல அலிம்து வரும். அலிம அதுல இருந்து அலிம்து, அதனை தொடர்ந்து வந்திருக்கிறதுனால இப்போ அலிம்து இன்னன்னு சொல்லக்கூடாது, அண்ணன் சொல்லணும். சரியா? இதை கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து 4வது எழுத்து என்னன்னா லாக்கின்ன. லாக்கின்ன என்பது ஆனால் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஜெய்துன் காயிமுன், ஜெய்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான், ஆனால் அம்ரன் காயிதுன், அம்ராகியவன் உட்காரக்கூடியவனாக இருக்கிறான். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை அப்படியே மாத்தி கொடுக்கும். எல்லாரும் நிக்கிறாங்க, இவன் மட்டும் என்ன செய்யறான், உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த லாக்கினவுக்கு என்ன ஹர்ஃபுன்னு சொல்லலாம். இப்போ இன்ன அன்னவுக்கு ஹர்ஃபு தாக்கீது சொன்னோம், கஅன்னவுக்கு ஹர்ஃபு தாக்கீது மா தஷ்பீஹ்னு சொன்னோம். அப்ப லாக்கின்ன என்ன எழுத்து அப்படின்னா 11ல எடுத்து பாருங்க. லாக்கின்ன இலஹ், லாக்கின்ன ஹர்ஃபு இஸ்தித்ராக்கின், இஸ்தித்ராக்குடைய ஹர்ஃபு. இஸ்தித்ராக் அப்படின்னா ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து
அதுக்கு ஆப்போசிட்டா கொடுக்கிறது. எல்லாரும் நிக்கிறாங்க, ஆனா இவன் மட்டும் உட்கார்ந்திருக்கான், இவன் அந்த ரூல்ல சேரல அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சரியா? ஹர்ஃப் இஸ்தித்ராக்னு சொல்லுவாங்க. சரி, இதனுடைய தர்கீப் எப்படி சொல்றது? இப்ப லாக்கின் என்ன செஞ்சிருக்குது? அதனை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செஞ்சிருக்குது. தர்கீப் சொல்லணும் அப்படின்னா ஜெய்துன் முபத்ததா, காயிமுன் ஹபர், லாக்கின்ன ஹர்ஃபு இஸ்தித்ராக் வ ஹர்ஃபு நஸ்பின் வ ஹர்ஃபு நாசிகின் வ ஹர்ஃபும் முஷப்பஹத்துன் பில் ஃபஅல். அம்ரன் வந்து இஸ்மு லாக்கின்ன, காயிதுன் வந்து ஹபரு லாக்கின்ன. ஷார்ட்டா சொல்லுங்க, இல்ல கொஞ்சம் விவரமா சொல்லணும் அப்படின்னா அம்ரன் இஸ்மு லாக்கின்ன மன்சூபுன் அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. காயிதுன் என்பது ஹபரு லாக்கின்ன அலாமத்து ரஃப்இஹி மர்ஃபூஉன் ரஃபு செய்யப்பட்டது, அலாமத்து ரஃப்இஹி அத்தம்மத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. இப்போ ரொம்ப விவரமா சொல்லிக் கொடுக்கல உஸ்தாத், நாங்க ஆரம்பத்துல தான் இருக்கோம், ரொம்ப விவரமா சொல்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா நீங்க சொல்லிக்கோங்க. அம்ரன் இஸ்மு லாக்கின்ன, காயிதுன் ஹபர் லாக்கின்ன, இதோட முடிச்சுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனா அதை பழகிக்கிறது நல்லது. அடுத்து லைத்தல அல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து ஆதரவு வைப்பதற்காக வேண்டி வரக்கூடிய எழுத்து. நான் உதாரணமாக லைத்த ஷேஹு லைத்த ஷேஹ ஷாபுன். ஷேஹ் என்பதற்கு ஸ்காலர் அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம், வயோதிகர் என்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். ஸ்காலர் அப்படின்னா அறிஞர் அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம். இந்த இடத்துல வயோதிகர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். வயோதிகர் இளைஞனாக மாற வேண்டுமே, வயோதிகர் இளைஞனாக மாற வேண்டுமே. லைத்த என்ன செய்யும்? லைத்தல அல்ல அதனுடைய இஸ்முக்கு நசபு செய்யும். சரியா? ஹபருக்கு ரஃபவு செய்யும். இப்ப லைத்தல அல்லக்கு என்ன ஹர்ஃப் அப்படின்னு பேர் சொல்லலாம் அப்படின்னா கீழே அடுத்த பேஜ் வந்ததுனால 1 2ன்னு மாறிடுச்சு. சரியா? மற்ற எழுத்துக்கள் அதுக்கு முந்தைய பேஜ்ல இருக்குது. இப்போ இந்த பேஜ்ல இப்போ கீழே ஃபுட் நோட் எடுத்து பாருங்க, கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃபுட் நோட் எடுத்து பாருங்க 1 2க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி கீழே போலாமா? 1 லைத்த, லைத்த வந்து ஹர்ஃபு தமன்னி, ஹர்ஃபு தமன்னி, லைத்த வந்து ஹர்ஃபு தமன்னி. தமன்னி அப்படின்னா நடக்காத ஒன்றை ஆதரவிப்பது, சாத்தியமற்ற ஒன்றை ஆதரவிப்பது. லஅல்ல வந்து ஹர்ஃபு தரஜ்ஜி, ஹர்ஃபு தரஜ்ஜி. தரஜ்ஜி அப்படின்னா சாத்தியமுள்ள ஒன்றை ஆதரவிப்பது. சரியா? ஹர்ஃபு தமன்னி அப்படின்னா சாத்தியம் இல்லாதது, தரஜ்ஜி அப்படின்னா சாத்தியம் உள்ளது. சரியா? ஹர்ஃபு தமன்னி, லைத்த வந்து ஹர்ஃபு தமன்னி வ ஹர்ஃபு நஸ்பின் வ நாசிகின் வ முஷப்பஹத்துன் பில் ஃபஅல். அஷ்ஷைஹ வந்து இஸ்மு லைத்த மன்சூபுன் வ அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. ஷாபுன் என்பது ஹபரு லைத்த மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்டது, வ அலாமத்து ரஃபிஹி அத்தம்மத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. உஸ்தாத் ரொம்ப இழுத்து சொல்றீங்க உஸ்தாத், எங்களுக்குலாம் நாங்களாம் புதுசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அஷ்ஷைஹ இஸ்மு லைத்த ஷாபுன் ஹபரு லைத்த, இதை மனனம் பண்ணிக்கோங்க. லஅல்ல என்பது தரஜ்ஜி, ஹரஃபு தரஜ்ஜி, சாத்தியமுள்ள ஒன்றை ஆதரவு வைப்பது. அம்ரன் ஆலிமன், அம்ரு ஆலிமாக ஆக வேண்டுமே, முயற்சி செஞ்சா கண்டிப்பா ஆயிடுவான் இன்ஷா அல்லாஹ். ஆனா கிழவன் வந்து என்ன செய்ய முடியாது, வயோதிகன் இளைஞனாக மாறவே முடியாது, சாத்தியம் இல்லாத ஒன்று, இது சாத்தியமுள்ள ஒன்று. லஅல்ல ஹர்ஃபு தரஜ்ஜி வ நஸ்பின் வ முஷப்பஹத்துன் பில் ஃபஅல் வ நாசிகின். அம்ரன் வந்து இஸ்முல் அல்ல, ஆலிமுன் வந்து ஹபருல் அல்ல. இதோட அன்னவு சானி முடியுது. அன்னவு சாலிஸ் மூன்றாவது வகையாகிறது. மூன்றாவது வகை அன்னவு சாலிஸ் மூன்றாவது வகையாகிறது. ஹர்ஃபானி லின் நஃபி, நஃபிக்குரிய எதிர்மறை அர்த்தத்தை தரக்கூடிய 2 எழுத்துக்களாகும். ஹர்ஃபுன் ஹர்ஃபானி, ஹர்ஃபுன் ஹர்ஃபானி 2 எழுத்துக்களாகும். இந்த 2 எழுத்துக்களும் என்ன செய்யும்? தர்ஃபஆனி இஸ்ம, இஸ்முக்கு ரஃபவும் வதன்சிபானில் ஹபர, ஹபருக்கு நஸபும் செய்யும். இன்னன்னக அன்ன லாக்கின்ன லைத்தல அல்ல, இது என்ன செஞ்சிச்சோ அதுக்கு ஆப்போசிட்டான வேலையை இது பண்ணும். அந்த ஆரோ என்ன செஞ்சிச்சு? இஸ்முக்கு நஸபும் ஹபருக்கு ரஃபவும் செஞ்சிச்சு. இந்த 2 எழுத்துக்கள் நஃபியுடைய எழுத்துக்கள் என்ன செய்யும்னா இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நஸபும் செய்யும். உதாரணத்தை பாருங்க. மா லா, மா ஜெய்துன் காயிமன், ஜெய்து நிற்கக்கூடியவனாக இல்லை.
லா அம்ருன் காயிதன், அம்ரு உட்கார்ந்திருக்க கூடியவனாக இல்லை. இப்போ மா லா இந்த ரெண்டுக்கு எப்படி தர்க்கீப் சொல்லணும் அப்படின்னா ஹர்ஃபு நஃபீன், ஹர்ஃபு நஃபீன். இது என்ன செய்யும்? இது வந்து ஜும்லா இஸ்மியால நுழைந்து அதுல இருக்கக்கூடிய முபத்ததாவை தனக்கு இஸ்மாகவும் ஹபரை தனக்கு ஹபராகவும் மாற்றிக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம அந்த இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யும். இப்போ மாலா ஹர்ஃபு நஃபீன், ஜெய்துன் வந்து இஸ்முமா, அம்ருன் வந்து இஸ்முல்லா, காயிமன் என்பது ஹபருமா, காயிதன் என்பது ஹபர் லா. சரியா? கொஞ்சம் டீடைலா சொல்லணும் அப்படின்னா ஹர்ஃபு நஃபியின் மப்னியுன் அலல் சுகுனி, ஜெய்துன் என்பது இஸ்மு மா மர்ஃபூஉன் வ அலாமத்து நஸ்பிஹி அவ்வம்மத்துல் லாஹிரத்து அலா ஆஹிரிஹி. அலா ஆஹிரிஹினா அதனுடைய கடைசியில். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், எந்த யாராபா இருந்தாலும் மொரபா மப்னியான்னு பார்க்கணும்னா கடைசியில தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அதை திருப்பி திருப்பி கொஞ்சம் அடிச்சு விடுறது எனக்கும் தெரியும் அந்த வார்த்தை அப்படின்ட்டு. காயிமன் என்பது ஹபருமா மன்சூபுன் நசபு செய்யப்பட்டது, அலாமத்து நஸ்பிஹி அது நஸ்புடைய அடையாளம் எது அப்படின்னா அன் அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து அலா ஆஹிரிஹி அதனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஃபத்ஹாவாகும். இதோட இந்த மூன்றாவது வகை முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல அன்னவுர் ராபிய அன்னவுல் ஹாமிஸ நம்ம பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.